டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை பற்றி விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இத்தகைய சூழலில்தான் தொகுதி மறுவரையறை குறித்த வாசகங்கள் அடங்கிய உடையை அணிந்து திமுக எம்பிக்கள் 20/3/2025 நாடாளுமன்றத்திற்கு சென்றனர். அப்போது இது குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதன் காரணமாக அவையில் நிலவிய அமளியால் 21/3/2025 வரை அவையை சபாநாயகர் ஓம் பிர்லா ஒத்திவைத்தார். இது தொடர்பாக கனிமொழி எம்பி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நாடாளுமன்றத்திற்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் கூட அவர்களின் நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் வலியுறுத்தக்கூடிய எழுத்துக்களை கொண்ட சால்வைகளை போட்டுக்கொண்டுதான் இன்றும் அவையில் அமர்ந்து இருக்கின்றனர். ஆளும் கட்சியினர் செய்யும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவைத்தலைவர் எங்களை மட்டும் உடையை மாற்றிக்கொண்டு வர வேண்டும் என்று கட்டளையிடும் போது இது ஜனநாயக விரோதமாகவும் முக்கியமாக எதிர்க்கட்சிகளுக்கு விரோதமான செயலாகத்தான் பார்க்க முடிகிறது என்றார். உடையோ தொகுதி மறுசீரமைப்போ ஒன்றிய அரசுக்கு பிரச்சனை இல்லை. எதிர்க்கட்சிகள் இல்லாமல் அவையை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒன்றிய அரசு இருக்கிறது. எதிர்க்கட்சிகளும் எதிர்கருத்துக்களும் ஒன்றிய அரசுக்கு பிரச்சனைதான். எதிர்கருத்துக்களே இல்லாத ஆளும் கட்சி எம்பிக்களைப் போல வாழ்க வாழ்க என்ற கோஷம் எழுப்பினால் அவையை அமைதியாகவும் சிறப்பாகவும் நடப்பதாக ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களையோ நம்முடைய கொள்கை சார்ந்த கருத்துக்களை முன்வைத்தாலோ ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் நாடாளுமன்றத்தில் அவை நடைபெறும் நாட்கள் கூட பாஜகவின் ஆட்சியில் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அப்படிப்பட்ட நிலையில் நிச்சயமாக 21/3/2025 அன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அவையிலும் இது தொடர்பாக கருத்துக்களை விவாதிக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவோம். வழக்கம் போல அவர்கள் அனுமதிப்பார்களா இல்லையா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இது தொடர்பாக ஒரு நியாயமான மறுசீரமைப்பு என்ற உறுதியை ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். எதிர்க்கட்சிகள் இல்லாமல் அவையை நடத்த முடியும் என்றால் அதனை மகிழ்ச்சியோடு நடத்துவார்கள் என்று கனிமொழி எம்பி பேசினார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.